ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, நம்மள படிச்ச பிரம்மா வந்து ஒரு வயதான முனிவர் வேடத்துல ஒரு வீட்டுக்கு போறார். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஆயுள் காலம் முடிஞ்சு விட்டது, என்னோட பேத்தி கையால் நான் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என் பேத்தி வந்து நீடோழி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு போறாரு அந்த தாத்தா. ஸோ பக்கத்து வீட்லயும் அதே மாதிரி அவ பேத்தி கையால கொடுக்க சொன்னா நம்மளும் நம்ம பேர குழந்தை கையால கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு கடவுள். அப்புறம் என்ன ஆகுது, ரெண்டு பேருக்கும் வயதாகுது. ரெண்டு பேரும் வயதாகி இறந்து விட்டுறாங்க. அதுல முதல் வீட்டுக்கு போனார்ல அவங்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறாரு கடவுள். இரண்டாவது வீட்டுல போய் சாப்பாடு கேட்டார்ல அவங்கள நரகத்துக்கு அனுப்புறாரு. ஸோ நரகத்துக்கு போனவங்க கேட்குறாங்க, அவ கொடுத்த மாதிரி நானும் என் பேத்தி கையால உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன மட்டும் ஏன் நரகத்துக்குள்ள அனுப்பியிருக்கீங்க, அவங்களை மட்டும் ஏன் சொர்க்கத்துக்கு அனுப்பினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கடவுள் சொன்னாரு, என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ஓகே, நீங்க யோசிச்சுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கற்பனை என்னன்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? அந்த பெண்மணி வந்து தன்னோட வயதாயிடுச்சுன்னு தான் குழந்தை கையால கொடுத்தா ஆயுசு கூடுன்ற நல்ல எண்ணத்துல கொடுத்தா. ஆனா நீ வந்து உன் கையால அரிசி சாப்பாடு போட்டா நிறைய போயிடும், குழந்தை வந்து பிஞ்சு கை சின்ன குழந்தை கையால கொடுத்தா கொஞ்சமா சாதம் வரும் அப்படின்ற கெட்ட எண்ணத்தோட நீ கொடுத்த. உங்களுடைய செயல்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணங்கள் வேறுபட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்க சொர்க்கத்துக்கும் நீ நரகத்துக்கும் வந்திருக்க அப்படின்னு சொன்னாராம். ஸோ எல்லாருமே எண்ணங்கள் ஒரே மாதிரி செயல்கள் ஒரே மாதிரி இருந்தா வாழ்க்கையில கண்டிப்பா நல்லதே நடக்கும். தேங்க்யூ.